வெல்கம் அகைன் நண்பர்களே. இப்போது மணி பார்த்தீங்கன்னா காலை, கையில் வாட்சே இல்லை எப்படிங்க முதல்ல தெரிஞ்சிருக்கோம். காலை 5 மணி. உங்களுக்காக உசுரை கொடுத்தேன். சரி, எதுவும் பேசு. ஹலோ எவ்ரின் வணக்கம் நண்பர்களே. திரும்பி சொல்லி வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு செக்கோஸ் கன்ஸ் தி ஃப்ளாப்காஸ்ட். எபிசோட் போக போக ஆள் குறைஞ்சிக்கிட்டே வரும், பாத்துக்கோங்க. ஒரு சீசன் தாண்ட இல்ல அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா இது வந்து மூவி டிஸ்கஷன் அண்ட் இந்த மூவி நாங்க தான் பார்த்துருக்கோம். அதனாலதான் வந்து இவ்வளவு கம்மியான பேர் இருக்கும். நீங்களே பாக்கல, என்னைய வேற பார்க்க சொல்றீங்க. எபிசோட் நம்பர் 7 சஃபரிங் ஃப்ரம் சக்சஸ். எபிசோட் நம்பர் 7 வந்து ஃபில்ம் டிஸ்கஷன். அதாவது ஒரு ஜானர், அப்புறம் ஒரு டிஸ்கஷன், அப்புறம் ஒரு ஜானர், ஒரு டிஸ்கஷன், அந்த மாதிரி மாறி மாறி போகிறதுல இப்போ திரும்ப இஷ்டத்துக்கு போடுவாங்க அப்படிங்கிறேன். அவ்வளோதான். ஃபில்ம் டிஸ்கஷன் வந்து போன தடவை நந்தலாலா பேசணும். ஆமாம், போன தடவை நந்தலாலா பேசணும். அதுக்கப்புறம் வந்து நரேஷ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்வேம் ஃபார் அ ட்ரீம் அப்படிங்கிற லாஸ்ட் எபிசோட் செல்வராகவன் ஃபில்மோகிராஃபி பற்றி பேசணும். ஆமாம், அந்த எபிசோட்ல நரேஷ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இங்க இருக்கோம், பார்க்காத நாய்கள்லாம் வெளியே இருக்குல்ல. நம்ம குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. நீ பாட்காஸ்ட் சொல்லுங்க, ஏன் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணீங்க? எல்லாரும் ட்ராமடைஸ் பண்ணுங்கிற ஒரு எய்ம்ல ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? இல்ல, எனக்கு மோட்டிவேட் தான். ட்ரக்ஸ் எடுக்கணும் மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் எவனாவது நின்னு புடிச்சிட்டுனா தள்ளி நின்னுக்கடா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிச்சு. இது வந்து நான் அமேசான் பிரைம்ல சும்மா ரேண்டமா இந்த படம் பார்க்கணும்னு தேடி போயெல்லாம் பார்க்கல. சும்மா ரேண்டமா இது பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்க வைக்கிறதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் டைட்டில், போஸ்டர், இது 2 தான் அட்ராக்ட் பண்ணுச்சு. இது 2 தான் அந்த படம் பார்க்கணுங்கிற கிளிக் பண்ண வச்சதே 2 தான். போஸ்டருக்கு மெயினாக போஸ்டருக்கும் டைட்டிலுக்கும் அட்ராக்ட் ஆகி தான் படத்துக்கு சும்மா ஒரு ரேண்டம் டேல டக்குன்னு ப்ளே பண்ணி ஆரம்பிச்சேன். ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரி நல்லா போயிட்டு இருக்க இருந்தது. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி இம்ப்ரெஸ் பண்ணுது, அப்புறம் எடிட்டிங் இம்ப்ரெஸ் பண்ணுது, மியூசிக். ஒருத்தன் அவன் ஃபீல்டில் ஒருத்தர் ஓவர்டேக் அடிச்சு போயிட்டு இருந்தேன். போட்டி போட்டு பண்ணுற மாதிரி எல்லாமே எப்படி ஒரு படத்தில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த டைம்லேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு வந்து படம் ஸ்டார்டிங்கில் கதை ஆரம்பிக்கிற மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. எப்படா கதை ஆரம்பிக்குங்கிற மாதிரி உட்காந்து ஒரு மாதிரி ரொம்ப வேகா போன மாதிரி இருந்துச்சு. இவங்களை காமிக்கிறாங்க, அப்புறம் இவங்களை காமிக்கிறாங்க, எதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டைம் போனது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து அப்படியே ஃபுல்லா போய் கடைசியில 1 hour 40 minutes நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு டைம் ஃபீல் ஆகல. ஒரு 20 minutes கம்மியா தான் பார்த்த மாதிரி தான். ஆமா, 1 hour பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது இந்த படத்துல எடிட்டிங். ஆமா, ரொம்ப அழகான எடிட்டிங். சம்டைம்ஸ் அழகான பயங்கர இன்னோவேட்டிவா இருந்தது. நான் பார்த்தது இல்லை, எனக்கு ஒவ்வொரு சீன் எடுத்து அந்த எமோஷன் என்ன கன்வே பண்ணும் அதை மெயினா வச்சுக்கிட்டு எடிட்டிங்லயும் சவுண்ட்லயும் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரீசனே டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தது. ரைட்டிங்கா மொத்தமா எல்லாமே ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணி இதை எத்தனை வாட்டி பார்த்தாலும் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு. இவன் ரெக்கமெண்ட் பண்ணப்போ நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தப்போ இவன் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நான் சொன்னால் பேராக இருக்கணும், போஸ்டராக இருக்கணும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2018 2019 அந்த சமயத்தில் வந்த படம்னு நினச்சேன். 2000 வந்த படம். அதாவது போஸ்டர் இது எல்லாமே அந்தளவு ஃபியூச்சரிஸ்டிக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் படம் பார்க்குறேன், கிரெடிட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ போடுறான். அப்போ ஒரு மியூசிக்குமே அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. 2000 போட்ட மாதிரி இதில் பயங்கர சூப்பராக இருந்தது. இவன் சொன்ன மாதிரி தான். அடுத்து விஷுவல் வருது. விஷுவல் பார்க்கும்போது வந்து சினிமாத்தனமாக இல்லை விஷுவலு, அதே சமயம் பயங்கர ஆர்டிஸ்டிக்காக பயங்கர ஈஸ்தட்டிக் சென்ஸோட இருந்தது. சொன்னீங்க ஏதோ ஃபில்டர் எதுவும் யூஸ் பண்ணாங்களா என்னன்ற மாதிரி தெரியல. டிஸ்டார்ட் பண்றதுக்கு வைலன்ஸ் அந்த பாட்டி இருப்பாங்க, சாரா கோல்டு அது ஒரு மாதிரி. அது போக அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மூஞ்சி ஒரு மாதிரி இதாகிறதுக்காக அந்த மொசமொசன்னு ஒரு மாதிரி லிஸ்ட் தூவி இமேஜ் ஷார்ப்பா இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு 20 minutes இமேஜ் ஷார்ப்பா இல்ல, ஏதோ மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ண அந்த ஃபில்ம் கேமரா லுக்கே அதுதாங்கிற மாதிரியும் நான் நினைச்சேன். எப்படி இருக்கலாம், அப்படியே இருக்கலாம்.
ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணதா இருக்கும் சில நினைக்கிறேன். ஷார்ட்ஸ்ல பார்க்க வாங்கார் பாய் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஃபீல் வந்து. கம்போஷனுமே சினிமேட்டிக் கம்போஷனா எனக்கு ஃபீல் ஆகல. அது ஒண்ணு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சீனே வந்து அதாவது அந்த அவங்க உள்ள வச்சு பூட்டி அம்மா கிட்ட அந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. ரெண்டே சைமல்டேனியஸா காட்டிட்டு இருக்கான். இப்படி பார்த்து எதை பாக்குறதுன்னு. ரெண்டாவது அந்த சாவி அந்த ஹோல்குள்ள அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி வச்சு, ஏன்னா அவங்க அம்மா ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி தான், அவங்க ஒரு மெயின் கேரக்டர். அதனால ரெண்டு பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டுறாங்க. 3 கதை போயிட்டு இருக்கு. 3 கதை 4 கேரக்டர்ஸ். ஆமா. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு இது நான் படம் பார்த்த அப்புறம் தான் ரெக்கையம் அப்படின்னா என்ன அப்படின்னு இது பண்ண இறந்தவங்களோட செரிமோனியில கொடுக்கக்கூடிய இசைக்கு ரெக்கையம் அப்படின்ற பேரு. அவங்க கனவுக்கு அவங்க ஊதன சங்கு அப்படிங்கிறது தான் லிட்ரல் மீனிங். அந்த இது அதை இது பண்ணும்போது 3 பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். இவங்களுக்கு வந்து டிவி ஷோல போய் இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சேர்ந்து வாழ்றது தான் அவங்களுக்கு ட்ரீம். அதுக்கப்புறம் ஏதோ ஆர்ட் ஷாப்மே ஓபன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அவனுக்கு டிசைன்ஸ் கிரியேட்டிவ் ஐடியா வேணும், ட்ரக் எடுத்துக்கிறது அது லைட்டா சொல்லி. இவனும் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றப்போ நினைக்கிறேன். அவனுக்கு மியூசிக்ல ஏதாவது பண்ணுவாங்க. அதே சமயம் அவன் இந்த அவங்க அம்மா ஒரு ட்ரீம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிவி ஷோல ட்ரீம்னு இல்ல, பெருசா பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி அதுவும் ரொம்ப இதா இருக்கும். லிட்டரலா தான் அவங்க இது வந்து அவங்களே அவங்க கையாலேயே இது பண்ணி ஃபாஸ்ட் கட்ஸ் வரும். ஒரு வாட்டி ட்ரக்ஸ் எடுக்கிறப்போ அதே தான் வந்து டிவி ரிமோட் ஆன் பண்றப்போ அதே தான் யூஸ் பண்ணிப்பாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படி டிவி ரிமோட் ஆன் பண்றது அதுதான் போட்டுருப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு அது அடிக்ஷன் அப்படிங்கிற ஷார்ட்டா ஆக்சுவலா சொல்ல மறந்துடும். என்னன்னா 4 கேரக்டர்ஸும் ட்ரக் அபியூஸ்னால அவங்க வாழ்க்கையே எப்படி சீரழியுதுங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அவங்க அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க ட்ரக் மெடிசின் மூலியமா ஓவர் டோஸ் ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு வேலைக்கு ஒண்ணு எடுங்கன்னா டிசீனஸ் வரலன்னு சொல்லிட்டு 3 நாள்லயே அவங்களுக்கு அது ட்ரக்னு தெரியாது, ஆனா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. சோ அந்த ஒரு அம்மா கேரக்டர் அப்படி, பையன் கேரக்டரும் பையனோட ஃப்ரெண்டு அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் 3 பேருமே பார்த்தா ஆல்ரெடி ட்ரக் அடிக்ட்ஸ்ங்கிற மாதிரி தான். லைக் சிறுந்தில் ட்ரக் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது ரெண்டாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மாட்டாஜ் வச்சிருப்பாங்க. இன்ஜெக்ஷன்ல எடுத்துக்கிறது ஒன்று தனியா, கொக்கைன் அந்த மாதிரி அவங்க டேப்லெட்ஸ் போடுறது தனியா, கேஷ்ல அப்படியே இது பண்றது. எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு சீன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்னன்னா, உனக்கு போய் உட்காந்துருப்பானுங்க, அந்த போலீஸ் கன் எடுத்து அது அது சூப்பராகவே 2 இடத்துல வரும். அதே மாதிரி அவ உட்காந்துருப்பா, அவளோட இன்னொருத்த அந்த ரிலேட்டிவ் அது கூட ஓரளவுக்கு அது அது ஃபன்னா ஃபீல் ஆகல. இது வந்து நல்லா இருந்துச்சு. இது பண்ணிருப்பாங்க, அவன் கீழே விழுந்துருவான் போலீஸ்காரன், வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வைக்கிறான். எவ்வளோன்னு பார்த்தா அவன் உட்காந்து திரும்ப உட்காந்துருப்பாங்க. எப்படி சொல்றது, நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியல, இவன் ட்ரக் அடிக்ட் தான் ஸ்டார்டிங்ல இருந்து. அவங்க அம்மா இதா இருக்கு மாதிரி. அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கட்டி பிடிப்பான். கட்டி பிடிச்சி என்ன எலும்பு உடச்சிடாதீங்கன்ற ஒரு அவ்வளவு வீக்கா இருக்காங்க. ஒரு அம்மாவோட ஹக்கே அவனால இது பண்ண முடியல, பாடி அப்படின்னு அவங்க கட்டி பிடிப்பாங்க. என்னென்ன கொன்றுவீங்க போல அப்படின்னு ஹக்கு வாங்கணும் டைட்டா இருக்கும். பட் அதுவே அவனால எதுவும் பண்ண முடியாது. ட்ரக் அடிச்சு அடிச்சு உடம்பு நாசமா போயிடுச்சுன்றது. அதை அங்கேயே ஆனா தெளிவா தான் இருப்பான்னா, பார்க்க தெளிவா இருப்பான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க அந்த கடிவாளம் சொல்லக்கூடிய விஷயம் யாருக்குமே இல்லை. நீ இப்படி பண்ணாத, இப்படிதான் போகணும் அப்படின்னு அவன் மைண்டும் அவனுக்கு சொல்லல, மற்றவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகளும் அவங்க எல்லாம் சொல்லவும் இல்லை. எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சதுன்னா, அவங்க அம்மா நடுவில் வந்து மீட் பண்ணிட்டு டிவி வாங்கி தர போறேன் உங்களுக்கு அப்படின்னு போவான். அவனுக்கு வந்து அவங்க அம்மா நிலைமையை பார்த்து ரொம்ப சோகமா இருக்கும். காலைல அழுதுட்டு இருப்பான், டக்குன்னு ட்ரக்ஸ் போட்டு அப்படி நார்மல் ஆயிடும். ஜம் கட்ஸ்ல அதாவது 4 பேருமே வாழ்ந்துருக்காங்க. ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எண்டு வந்து எவ்வளோ கோரா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாக டவுன்லோட்ஸ் பேர் தான். ஃபுல்லாக டவுன்லோட் தான். ஃபர்ஸ்ட் நல்லா ஜாலியாக எடுத்துக்கிறதுனால எந்த கேரக்டருமே வந்து இதை பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கூட வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, ஹாரி அந்த கேரக்டரோட அவங்க அம்மாட்ட சொல்லுவான், வாயில சொல்லிட்டு பாத்து இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே அப்படிதான் இருக்கான்.
மத்தபடி வேற எந்த கேரக்டர் வந்து இது பண்ணாதான்னு சொல்றது அவங்க யாருமே கிடையாது. அதான் பிசினஸ் பண்ணலாம்னு பேசிவிட்டு போய் வாங்கிட்டு வந்து அடிச்சு பாப்போமா அப்படின்னு யாரா நீங்க நான் கூட அடிச்சு காலி பண்றேன்னு நினைச்சேன். இன்னொன்னு அடிச்சுட்டு ஹாரிக்கும் அவளுக்கும் அந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுக்கும் இருக்கிறப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருக்கும். எப்போ வந்து ட்ரக்ஸ் உள்ள வந்து இல்லாம அந்த லவ்வோட மீட்டர் எப்போ அடிக்ஷன் மேல தாண்டுதோ அப்ப அந்த லவ் பிரேக் இல்ல ட்ரக்ஸ் எப்படியே அரேஞ்ச் பண்ணு அதனால தான் பிரச்சனை வரும். இங்க அரேஞ்ச் பண்ணு இங்க சொல்லிருந்தே அப்படி அது எப்போ அது தாண்டுதோ அது அப்படியே சண்டையா மாறிச்சு. சண்டை அப்புறம் வந்து பிரிவினையா மாறிச்சு. இவ கூட பரவாயில்ல, இவ பார்த்தா அதனால ட்ரக்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ண சென்ஸ்ல ட்ரக்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் ஒண்ணா வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அடிக்ஷன் அது இவங்களுக்கு அந்த அந்த அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ட்ரக் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அடிக்ஷன் அந்த அது அடிக்ஷன் போட்டா ஃபேண்டசைஸ் பண்ண முடியுது. டிவில போற மாதிரி ஃபேண்டசைஸ் பண்றாங்க. அந்த 4 கேரக்டர்ஸுமே அந்த அடிக்ஷன்ங்கற இதனால எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. எக்ஸ்ட்ரீம் போய் அந்த ட்ரீம் எப்படி அவங்க இப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம். அந்த டிவி ஷோல அவங்க அம்மா வருவாங்க, இந்த கிளைமேக்ஸ்ல ஹாரி வருவான், அந்த ஷோல என்னென்ன விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம போய் பண்ணுவோம், குழந்தை பிறக்க போது ஹாரி கேஃபிலாம் பேசிட்டு நம்ம அங்க போவோம், இந்த மாதிரி நம்ம இது பண்ணுவாங்க, பேசுவாங்க, நம்ம டிவில வருவோம், பையன் வருவான், இப்படிலாம் என்னெல்லாம் ஆசை வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே இப்படி வாழ்ந்துக்க வேண்டியது. இன்னொன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ் பத்துல இருந்தா ட்ரக்ஸ் மெடிசன் வாங்குவாங்க. படம் போக ட்ரெஸ் லூஸ் ஆயிடும். ஆக்சுவலி ஆமா ரொம்ப வெளியிடுவாங்க, ட்ரெஸ் லூஸ் ஆயிடும். இல்ல ட்ரெஸ் ரொம்ப பெருசா ஹெல்த்தியா இருக்கிறவங்க சிக்கா போக ஆரம்பிச்சாங்க. ஆமா ஃபேட் பர்னர்ஸ் அது ஒரு பிரச்சனை தான். அதான் அந்த அம்மா போதை ஆகலன்னு 3 நாளா ஆமா ஃப்ரிட்ஜ் அடிச்சா ஆமா இன்னும் அடிச்சு அது அவங்களுக்கு அது பயமுறுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் ரியாலிட்டியா இருக்கு. அது வந்து எனக்கு அது பயமுறுத்துது. அது எனக்கு தெரியாம இருந்தா போதும். அதுட்டு இருந்து நான் பயப்படாம இருக்கணும்னு அவங்க நினைக்கல. இப்போதைக்கு வேணாம் அடுத்த தண்ணி இப்போதைக்கு வேணாம். அந்த மோட்ல தான் அந்த அவங்க ஃபுல்லா டிராவல் பண்ணிருப்பாங்க. அவங்க எப்பயோ கூப்பிட டிவி ஷோ கூப்பிடவே மாட்டாங்க. இப்போ இன்வைட் பண்றாங்க, ஒரு மாசத்துலயே கூப்பிட மாட்டாங்களா? நான் அப்ப யோசிச்சேன் அதுக்குள்ள எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. டிவி ஷோ இன்வைட் பண்றாங்கன்னா இப்ப கூப்பிடுவாங்கல்ல, அதுக்குள்ள எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் இந்த மெத்தட் போக ஆரம்பிச்சாங்க. ஆனா டைம் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இவங்க லவ் அங்க போய் அப்புறம் இவங்க எங்க ட்ரக் எங்கடா அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த இது எல்லாமே. மெயினா வந்து இந்த படத்தை இவனுக்கு பார்க்க தோணுது எது அப்படின்னு சொன்ன மாதிரியே எனக்கு என்னன்னா, ஒரு ஷார்ட் அப்பப்போ இன்ஸ்டா ரீல்ஸ்ல இல்லை யூடியூப்ல பார்ப்பேன். ஹீரோயின் அவங்க வந்து இந்த ஸ்னாரி கேம் இங்க மாட்டிருக்கோம், இங்க ஃபேஸ் க்ளோஸ்ல இருக்கும், அவங்க அப்படியே முடியாம ஓவர்வெல்ம் ஆகி வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த படத்துல அந்த படத்துல சொன்னாலே ஸ்னாரி கேம் ஷாட்டியே நம்ம எல்லா படத்துலயுமே ஸ்னாரி கேம் ஷாட் இங்க வச்சு பார்த்திருப்போம். அது பின்னாடி வச்சாங்க. ஆமா ஷாட் அங்க போறாங்க. 2 கேரக்டர் நிறைய இடத்துல வரும்ல. 2-3 இடத்துல மட்டும் தான். இடத்துல 2 கேரக்டர்ஸ்க்கு நம்ம அந்த Black guy அதாவது நிறைய இடத்துல இந்த சென்ஸ் வந்து நான் கம்பேரிட்டிவ்லி மற்ற படங்கள்ல யூஸ் பண்றதை விட இதுல கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவேன். விஷுவலா படத்தை கன்வே பண்ண பாத்துருக்காங்க. விஷுவலா எப்படி எல்லாம் சொல்ல முடியுமோ விஷுவலா. மற்ற படத்துக்கு அந்த ஸ்னாரி கேம் ஷாட் இப்போ இந்த பிரியாணி படத்துல அந்த அந்த பாட்டுல ஸ்னாரி கேம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அது எப்படி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு இதுக்கு வந்து இதுதான் பெர்ஃபெக்ட்டா பொருந்துச்சு. ஆரண்ய கண்டம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியா? ஆரண்ய கண்டம் வந்து அந்த சம்பத் வந்து ஒரு துரத்தி ஓடுவாங்க, அப்போ வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் வந்து அந்த எல்லாருமே லிட்டரா கனவே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நாள் போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த மியூசிக் வந்து அந்த சீனை பயங்கரமா வரும். பட் அது போர் அடிக்காது. அந்த மியூசிக் பயங்கரமா வேரியேஷனோட வரும். ரொம்ப சூப்பரா அந்த இடத்துல மியூசிக் இருந்துச்சு. மற்ற இடங்களை தாண்டி அந்த இடம் எடிட்டிங்கோடயும் சேர்ந்து கட்டாவும், அங்க இருக்கிற எஸ்எஃப்எக்ஸோடயும் சேர்ந்து கட்டாவும், அது இன்னும் தரமா இருந்துச்சு. ஒரு வாட்டி அவங்க இது எடுக்கிற போதும் அந்த ஒரு குறிப்பிட்ட மாண்டாஜ் குறிப்பிட்ட சேர்ந்து லிட்டரலா ஒரு சில இடங்கள்ல அந்த கட்ஸ் அந்த மியூசிக்கும் வந்து நமக்கு அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண வச்சு. எஸ்பெஷலி அந்த ஸ்னோரி கேம்ல ஃபீல் ஆச்சு அந்த ப்ரெஷர். ஒரு கண்ட்ரோலா இருக்க உமன் கூட, அதாவது தான் லவர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்க உமன் கூட இந்த நீட்ஸ்க்கு வந்தோடனே she is ready to அதான் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா கூட போய் லஞ்ச் சாப்பிட போவான். அதுக்கே வந்து ஹீரோ வந்து போகாத அப்படின்னு பேசிட்டு இருப்பான்.
இப்போ உனக்கு ட்ரக்ஸ் வாங்கணும் காசு வேணும் ட்ரை போ அப்படின்னு இவனை தள்ளி விட்டுருவான். இவனை தள்ளி விட்டு ஒரு நாள் தான் போயிட்டு வந்துருவேன். லஞ்ச் சாப்பிடவே வேணான்னு சொன்னவன் ஸ்லீப் வித்ங்கிற மாதிரி ட்ரக்ஸுக்காக பணம் தேவை இது ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனும் அப்புறம் இதுவும் ஒரு வழி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவளே வெளியில நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கு. இந்த 4 கேரக்டர் டிடி பார்ட்டிக்குலாம் போயிட்டு இருக்கோம். 4 கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி ஒன்னு காமனா இருக்க அந்த லோன்லினஸ். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க இறந்துருப்பாங்க. இவங்க வந்து ஹாரியோட அம்மா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் ரீசெண்டா மீன்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. அவங்க பையனும் அவங்கள்ட்ட அந்த இன்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கும், லோன்லினஸ் இருக்கும். ஹாரிக்கும் அவங்க அம்மா அந்த இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவனுக்கு வந்து கில்ட்டா இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அவங்க அம்மா அப்புறம் இதா இருந்தும் போய் அப்பப்போ பாக்குறது இல்லை, எப்பயாவது போய் பாக்குறான்ல. அதான் அவங்க கிட்ட இருக்க டிவியை வச்சுதானே ஃபர்ஸ்ட் ட்ரக் வாங்குவாங்க. வீட்டுல இருக்க டிவியை கொண்டு போய் அந்த ஆளுகிட்ட போய் வாங்கிட்டு வித்துட்டேன். ஹீரோயின் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. ஆமா ஃபேமிலி. அவனுக்கு அவங்க அம்மா ஃபேமிலி இருப்பாங்க, யாரோ கார்டியன் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஹாரியோட ஃப்ரெண்ட் அவனுக்கும் அவங்க அம்மா வந்து இருப்பாங்க. ஃபிளாஷ் கட்ல இருந்த மாதிரி காட்டுவாங்க, இப்ப இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸுமே லோன்லியா. நான் பெரிய ஆளா வரமா அதெல்லாம் வேணாம். நீங்க டைரோன் அவர் வந்து ஸ்கேரி மூவி பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஸ்பூஃப் ஹாரர் மூவி தெரியும், பார்த்து. அதான் அது செம்ம ஃபன்னா இருக்கும். அப்போ வந்து இப்போ வரைக்கும் வர்ற ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாம் வச்சு ஸ்பூஃப் மாதிரி அந்த டைம்லேயே ஒரு 3-4 பாட்டு விட்டுருப்பாங்க. அதில் வர்ற ஒரு மெயின் கேரக்டரில் அவரும் ஒருத்தர் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நடிச்சிருப்பாரு. அவர் ஃபேஸை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். எனக்கு இதுலேயும் பார்த்தோன்னே அங்கே போயிடுச்சு மைண்டு. ஃபிக்ஸ் ஆகிறதுக்கே ரொம்ப லேட். எப்போ ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரக் டீல் நடக்கிறதுக்கு காருக்குள்ள உட்காந்துருப்பான், என்னடா உனக்கு ஒயிட் டிரைவர் இருக்கணும் பார்த்து கண்ணு அடிச்சு விடும், மூஞ்சில ரத்தம் தெரியும். ஐயோ பயங்கரமா பயங்கரமான மூஞ்சில ரத்தத்தோட அப்படியே ஓடி போவான். செம்மையா அப்ப ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே இவன் டைரோன் வேற கேரக்டர். ஒரு மாதிரி அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்டெடியா நிதானமா டப்பான அந்த கன் ஷாட் ஒரு பூஸ்டப் ஆச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி இருப்பாரு. லிட்டரலா அவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அந்த மாதிரி நமக்கு அந்த அப்படி இருந்தது. அந்த ஒரு இது நல்லா தானே போயிட்டு சவுண்ட் பயங்கர ப்ளே பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் டும்முன்னு கேட்கும், ஃப்ரிட்ஜ் ஆடுறது. டக்ஸ் ஆயிக்கும் அந்த மான்டேஜ் வரப்போ சவுண்ட் சூப்பரா டிரான்சிஷன். இந்த படத்துல இந்த இதை வச்சு எஸ்எஃப்எக்ஸ்ல டிரான்சிஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா செமையா ப்ளே ஆயிடுச்சு. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், டைரக்ஷன், எடிட்டிங். அதெல்லாம் குட்டி படம். ஆமா கசகசன்னு புலம்பி கரெக்டா போடும். இதெல்லாம் கருத்தூசிலாம் போடல, இப்படி பண்ணா செத்துருவடா அப்படின்னு வேகமா போகாதீங்கன்னு சொல்றதுக்கும் ஒருத்தர் விழுந்து மண்டக்கண்டெல்லாம் சதறி காட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது வந்து கண்டிப்பா பிரீச்சிங் மாதிரி இல்ல, பிரீச் பண்ணி இல்ல, இப்படி பண்ணா செத்துருவேன் அவ்வளவுதான். இப்படி பண்ணா வாழ்க்கை நீ நினைக்கிறது நடக்காது, நாசமா போய் அந்த நாளைக்கு குஜாலா இருக்கும், அதுக்கப்புறம் போய் சேர்ந்துருவேன்றது இல்ல. அங்கேயுமே அது குஜாலா இருக்குன்னா அந்த மொமெண்ட் தான். ஆமா உள்ள ஏறுற அந்த மொமெண்ட் தான் குஜாலு. டெம்பரரி ஃபேக் ப்ரெஷர்ங்கற மாதிரி கீழ போயிட்டே இருக்கு. டவுன் வாட்ச் பேர் நம்ம ஃபர்ஸ்ட் பெனசிர் சாஷன் பேர் வச்சல முட்டாளேன்னு சொல்ற நானா முட்டாளேன்னு சொல்றோம். நாங்க ஒரு மாஸ்டர் பீஸ் எடுத்து வராம. ஆமா அண்ணன் நடிச்சிருப்பேன். நான் ட்ரக்ஸ் 1 கிலோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன். சாப்பிடு சோ குளுக்கோஸ் இதான குளுக்கோஸ். இதுல வந்து இத சொல்லணும்னு நினைச்சேன். நல்லா பாத்தீங்கன்னா அந்த படத்துல அட்டி வாங்குறதுமே இவங்க தான் ட்ரக் டீலிங் பண்றாங்கல்ல. அவன் எவனுமே சைக்கிளா இருக்க மாட்டான், நார்மலா தான் இருப்பான். ஆமா அவன் யூஸ் பண்ண மாட்டான், இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இவங்க யூஸ் பண்ணி அடிக்கல. அந்த ஒரு மொட்டை வந்து இவள மண்டை கழுவி கொடுப்பான்ல, அவனும் ஒன்னும் ட்ரக் எல்லாம் அடிச்சு பைத்தியக்காரலாம் இருக்க மாட்டான். அந்த ஒரு ட்ரக் விற்கிறான். அவங்களும் கரெக்டா கன்னெல்லாம் கரெக்டா வச்சு ரெடியா இருப்பானுங்க. கேஸ கூட கூடு அவ்வளவுதான், கரெக்டா இருப்பானுங்க. எதுவுமே அந்த இவன் போய் அந்த என்னோட ஒயிட் மேன் டிரைவர் வச்சிருக்க அந்த சீன் அப்பயும் மத்தவங்க எல்லாம் ரெடியா தான் இருப்பாங்க. எவனுக்கு இருக்கனா இருக்க மாட்டான். இவங்க தான் மாட்டிட்டு முடிக்கிறது வாங்கிட்டு அவங்க நல்லா வச்சுக்க சாவுப்பா செல்ல குட்டி சாவு காசு கொடுத்து சாவு பாவம். அதுதான் வந்து வாரண்டியா மாட்டிருக்கிற மாதிரி தான் அவங்க. ட்ரக் டீலர்
புத்திசாலியா இருக்கு. அதான் கேம்பிள் ஆடுன்னு சொல்றவன் ஆட மாட்டான். கேம்பிளிங் வச்சிருக்காங்க, கேம்பிளிங் பண்ண மாட்டான். ஆமா, ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ்ன்றதுக்கு அதான் காரணம். அவன் விளையாட மாட்டான். பணக்காரன் ஜாலிக்கு விளையாடிட்டு விட்டுட்டு போயிடுவான். 500 ரூபா நான் லூஸ் பண்ண பிரச்சனை இல்லை, ஆடிட்டு விட்டு போயிடுவான். ஆனா பார்த்துட்டு 5000 போட்டா 10,000 கிடைக்கும், எலிக்க போயிடும் மொத்தமா. இதோட இந்த படத்தோட எண்டுல மொத்தமா அவங்க எல்லாரும் சைமல்டேனியஸ்லி அந்த மேட்ச் கட்டு பெட்ல படுக்கிறது, போஸ்டர் கூட ஆமா அதுவும் தான் டபுள் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அம்மா இப்ப டைரோனுக்கு வந்து அவங்க அம்மா சொல்றது அந்த டைலாக் பேசுறது இங்க கனெக்ட் ஆகும், அடுத்தடுத்த இது இங்க கனெக்ட் ஆகும். இப்போ அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த ஜெயில் அந்த இதுல அப்படி குத்திட்டே இருப்பான். இங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆர்ஜி பார்ட்டில டிடி பார்ட்டில மாட்டிக்கிட்டு அவனுக்கு அங்க அந்த கையை இருக்கிற அந்த ஒரு ஃபேமஸ் ஷாட் இருக்கும் பாத்தியா, ஹீரோயின் இப்படி படுத்துட்டு இருப்பான், ஹீரோ இப்படி படுத்துட்டு சுத்தி போட்டோஸா இருக்கும்ல, அப்ப வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் ஆர்ட். அந்த ஹீரோயின் வந்து கடைசியா அந்த சோஃபா படுக்கும்போது அந்த போட்டோஸ்ல கிரஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ட்ரீம் சோஃபா கீழே வந்து கிடக்கும், பட் எல்லாம் கிரஷ் ஆகி அது எனக்கு வந்து ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க டைம்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவா எழுதுறாங்க. நிஜமாவே அவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருவாங்க. அந்த காசை இதுல இன்வெஸ்ட் பண்ணி இதுல பெரிய ஆளாயிருவாங்க. கடைசியில ஜெயில இருந்து எடுக்கிறதுக்கு போயிடுச்சுப்பா, மொத்தமா சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப கேம்பிளிங் அப்படிதான், கொஞ்சம் விட்டுறணும், அதுக்கப்புறம் இன்னும் போட்டு எடுக்கலாம் விட்டுறத எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லையா அப்படிதான் அவங்க வந்து ஒரு வாட்டி ட்ரக் கிடைக்காது, அதை வந்து விட்டுற மாட்டாங்க, திரும்பி எக்ஸ்ட்ரீமா போய் எப்படியே பிடிச்சலாம் போய் டெப்தா போய் லக்கி பாஸ்கர் படத்துல நீ எப்படி விளையாடுறேங்கிறது முக்கியம் இல்லை, எப்ப முடிக்கிறேன்றதுதான். ஆனா இதுல அதுவும் வேணாம், ஆடவே வேணாம், நீ விளையாடுறேன்னா நிறுத்துறதுலாம் யோசிக்கலாம். ஆமா, ட்ரக்கே வேணாம். அது இந்த படம் இந்த வாழ்க்கையில ஒருக்கையாவது ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணிட்டு அவ்வளவுதான் நான் விட்டுருவேன். ஐம் சோ இன் கண்ட்ரோல் நினைக்கிறவங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டு நீ முடிவு பண்ணிக்கோ, உன் கையில. ஐ ஹேவ் சோ மச் வில் பவர்ன்றத ஒரு வாட்டி எத்தனை ஐடிக்கு என்ன பண்றாங்க தெரியும், ரெண்டாவது வாட்டி ஏத்திப்பாங்க. அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க கிட்ட என்ன ஒரு வாட்டி போட்டு இன்னும் ஒரு வாட்டி அப்படின்ட்டு யாராச்சும் கேஸ் அந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்க அந்த ஹாரியோட கையை பார்த்தாலே அது பெருசாயிட்டே போகும்போது டாக்டரே பார்த்துட்டு மூஞ்சி பார்த்துட்டு போலீஸ் கூப்பிட போவாண்டாம. எனக்கு அது பார்க்க சப்ஸ்டன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த இது மாதிரி ஆக்சுவலா எனக்கு படம் ஸ்டார்ட் ஆகும்போது உனக்கு அந்த ட்ரக் இதெல்லாம் இது பண்ணும்போது சப்ஸ்டன்ஸ்ல அட் தி சேம் டைம் கடைசியில முடியும் போதும் சப்ஸ்டன்ஸ் ஏன் வந்ததுன்னா ரெண்டு படத்துலயுமே இருக்க சிமிலாரிட்டி வந்து இப்போ ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி ரியாலிட்டியில இருந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணும்போது அது வந்து கடைசியில் போகும்போது அது பயங்கர இதாக தான் முடியுது. நீங்க வந்து இது கொஞ்சம் சோகமான படம், ஃபன்னான படம் பார்க்கணும்னா சப்ஸ்டன்ஸ் பாருங்க. ஆனா சப்ஸ்டன்ஸுமே ரெண்டுமே வந்து ஸ்பாயில் பண்ணாம சொல்லணும்னா அவ்வளவுதான். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு ரெண்டுமே டிஸ்டர்பிங்கா இருக்கலாம். டிஸ்டர்பிங்கா இருக்கும். அப்படிதான் நிறைய விஷயம் உங்களுக்கு லைட்டா பெட்ரோல்னாலே இதாகும் அப்படின்னா பார்க்காதீங்க. ரெக்கையும் வந்து டிஸ்டர்பிங்கா இருக்குமா எனக்கு தெரியாது, ஆனா வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஆமா, யோசிக்க சென்சிட்டிவா வந்து ரெக்கையும் பாருங்க, இம்பாக்ட் அடிச்சிரும். எவனுமே கடைசில வந்து நீங்க செஞ்சுட்டு வரீங்கன்னா அது கோர் இருக்கும். ஸோ இதோட எண்டில் எல்லாருமே ஒரு மாதிரி அவங்க இடத்துல ரொம்ப செட்டிலாக இருப்பாங்க கிளைமேக்ஸில். ஆனால் அவங்க அந்த ஃபேட் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. எல்லாருமே அந்த மறுபடியும் அந்த ஒரு பேபி ஃபார்ம் அந்த பொசிஷனில் வந்து எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருமே அந்த ஹீரோயின் பார்க்கும்போது கவனிக்கல, நீ இப்படி சொன்னாதான் யோசிச்சு பார்க்கலாம். கரெக்ட், திரும்பி கையை போய் மறுபடியும் அது என்ன எப்படி சொல்றது, குழந்தை இருக்க போஸ்டருக்கு திரும்ப அவங்க ரிட்டர்ன் ஆனாங்க. ஆரம்பிச்ச இடத்துலயே முடிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கலாம். நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட பாக்குறப்ப நமக்கு அவனுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்தாலே அட்டஸ்டேஷன்ல பாத்துருவீங்க, பாஸ் பண்ணி பாக்குறதா இந்த இதெல்லாம் எடிட் சூப்பரா இருக்கும். ஆமா, பாக்குறப்ப இது எவ்வளவு நேரம் இருக்கு, படம் எவ்வளவு மினிட்ஸ் இருக்குலாம் பார்க்க முடியும். அப்படியே போயிடலாம், மைண்டே போவாது. பாக்குறப்பே ஒரு பாஸ் பண்ணா இன்டர்வல் பாஸ் பண்றப்பே முக்காசி படம் போயிடும். கடைசி 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்படி பாரு, அதுமே நீ எங்க பாஸ் பண்ணுங்க. ஆமா, பாஸ் பண்றதுக்கு இடமே இல்லை. இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது, ஸ்லோ ஆகுற மாதிரி எங்கேயும். அது போக எனக்கு வந்து ஜெரட் லெட்டோ
கரெக்டாக ஸ்பெல் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. அவரும் வந்து எங்கே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அவர் ரீசன்ட் படமாக பார்த்துட்டு ஆக்சுவலி அவர் கல்ட் லீடர் ஆமாண்டா. ஆமா என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது எதுக்கு நமக்கு. நம்ம அதில் அமெரிக்கன் சைக்கோல, அப்புறம் வந்து ஃபைட் கிளப்ல, எல்லா 3லயுமே தலைவன் எங்க இருப்பான், வருவான், அடி வாங்குவான், சாவான், இந்த மாதிரியா தான் இருக்கும். ஃபைட் கிளப்ல வருவாரா, மூஞ்சி கிஞ்சிலாம் கிழிஞ்சிடும். அடுத்து என்னடா சொன்னேன், அமெரிக்கன் சைக்கிள் வருவாரு, ஆக்ஸ் வந்து மண்டையில விழுவோம். இதுல வந்து கை துண்டா போயிடும், ஜெயிலு, வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலு. அது போ அந்த மீம், அது இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு மீமாவே சொன்னானு, எனக்கு ஜெரட் லெட்டோ பிடிக்காது, அதனாலே நான் இந்த படத்தெல்லாம் பார்த்தேன், இது எல்லாத்துலயும் இவனுக்கு ஏதாவது கெட்டதா இது ஹீரோயின் தண்ணியிலேருந்து கத்துவால. ஆக்சுவலி ஒரு அனிமே, பர்ஃபெக்ட் ப்ளூன்னு அனிமே, அதுல இருந்து ஒன்னு சொல்றாங்க காப்பின்னு சொல்றாங்க, சில ரைட்ஸ் இல்ல ரைட்ஸ் வாங்கிட்டான்னு சொல்றாரு. அந்த டாக்டர் வந்து அந்த அனிமே ரைட்ஸ் வாங்கியாச்சு, அதனால இந்த சீன் பாத்டப்க்குள்ள இருந்து கத்துற மாதிரி சீன் பை சீன் பிரேக் டவுன் பண்றோம்னா இன்னும் டெப்தா பேசலாம். பட் நாங்க ஒரு பொதுவா பேசியிருக்கோம், ரெக்கமெண்டேஷன் அது கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கணும். ஸோ அது எப்படின்னா லைக் அவ்வளோ நிறைய டக்குன்னு கிராபிங் உள்ள வந்தது போட்டாச்சு, அனலைஸ் பண்ணி அப்படி இல்லை, பார்த்தப்ப தோணுனதை பேசிட்டோம். கண்டிப்பா பாருங்க, டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க. கண்டிப்பா நம்பி வாங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் ஐட்டம்ஸ் நாங்கள் பேசணும்னு தோணுச்சுன்னா ஆமா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த எபிசோட்லயாவது எப்படியாவது பேசுவோம். ஃபீட்பேக் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட்ல கேட்டிருந்தாரு, அப்பயே நாங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தோம். இன்னும் வேணும்னாலும் கேளுங்க. உங்களோட லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபில்மு இல்லை உங்களுக்கு இந்த டாபிக் நாங்கள் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னா அதை அப்படியே கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. இல்லை இப்போ பேசுனதுல இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்னாலும் தப்பு பண்றத சொல்லுங்க. இதை நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்லணும் தான், ஞாபகம் இருக்கிறப்ப சொல்லியிருக்கணும். போன எபிசோட் இன்ட்ரோடக்ஷனே பண்ணல, அதனால மத்தபடி that is it for episode 7 அடுத்த எபிசோட்ல we will see you till then. bye bye. Thank you. Oh my god.